இன்றைக்கி நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு புது என்ட்ரி பார்க்க போகிறோம். ஷாப்பிங் பண்ணது இன்றைக்கி ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். இது ஆக்சுவலி நான் வந்து பெட்ரூமில் வைக்க தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே ஆல்ரெடி ஒரு புது என்ட்ரி இன்னொருத்தங்க வந்துட்டாங்க. அது என்னென்னு நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வாங்கியிருக்கிற பொருள் அதை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறத காட்டுறேன் வாங்க. ஸோ இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா புக்ஸ் நீங்கள் ஆல்ரெடி வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. பார்த்தா இங்கே டீப்பாய் மேலே அடுக்கி வச்சுருப்பேன். அப்படி இல்லைனா இதோ இங்கே வந்து இந்த டிவி யூனிட்டில் பின்னாடி வந்து இப்படி அடுக்கி வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பாப்பா வந்து இந்த புக்ஸை எடுக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவாள், ஏதாவது பொருள் கீழே விழுந்துடும். இல்லைனா புக்ஸை எடுத்துகிட்டு இங்கே டீப்பாய் மேலே இருக்கிறது வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக வந்து ஒரு புக் ஷெல்ஃப் வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். வந்துருச்சு. வாங்க அன்பாக்ஸ் பண்ணி அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் அந்த பாக்ஸ். ஓப்பன் பண்ணிடலாமா? ஆக்சுவலி நான் வந்து இந்த மேலே ஒரு பெயிண்டிங் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதுக்காக நான் இந்த டேபிள் இங்கே வைக்கல. இதுக்கு வந்து நான் ஒரு வேறு பிளான் வச்சுருந்தேன். பட் இப்போ வந்து இந்த புக் ஷெல்ஃப் அங்கே வர்றதுனால ஸோ இது என்ன பிளான் நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ இந்த புக் ஷெல்ஃபை வந்து இந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுவோம். வாங்க ஆர்கனைஸ் பண்ணலாம். திஸ் இஸ் த ஃபைனல் ரிசல்ட். ஸோ இந்த மாதிரி தான் நான் புக்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.